வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோல செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்ல கேட்ட ரீசனிங் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது செகண்ட் ஷிஃப்ட், சரியா? இது வந்து 2023 டிசம்பர்ல கேட்டது. 2023 டிசம்பர்ல கேட்ட எஸ்ஏ ரீசனிங் தான், சரி? அதுல மொத்தமே 2 ஷிஃப்ட் நடந்திருக்கும். இந்த 20 டிசம்பர்ல ஷிஃப்ட் 1 நடந்திருக்கும், அப்புறம் ஷிஃப்ட் 2 நடந்திருக்கும். நம்ம இந்த ஷிஃப்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் 2 வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம், சரியா? லாஸ்ட் வீடியோல ஒரு 3 கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இல்ல ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, சரியா? உங்களால எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கறத பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. எல்லாமே ஓரளவு ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸி டு மாடரேட் அந்த மாதிரி தான் இந்த ஷிஃப்ட் இருந்துச்சு, சரியா? சரி, பார்க்கலாமா? 14th கொஸ்டின் பாருங்க. இஃப் 10E 12F 8G 18 is equal to 166. அதாவது இங்க EFG அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த EFGக்கு பதிலா ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் வரும். அதாவது பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், மல்டிபிளிகேஷனா இருக்கலாம். அதை பண்ணா நமக்கு இந்த 166 கிடைக்கணும், ஓகேவா? அதே மாதிரி 154E 50 F 20 G 15. இதுலயும் EFGக்கு பதிலா இங்க என்ன போட்டோமோ அதே மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் EFGக்கு போட்டோம்னா 504 கிடைக்கும். இந்த ரெண்டையும் வச்சு இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி EFGக்கு என்ன மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 25E 7F 12G 11 இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன ஆன்சர் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இது வந்து ரஃபா பாருங்களேன். இதுல எல்லாமே சின்ன நம்பர். 18 8 12 10 ஆட் பண்ணா ஒரு 22, அப்புறம் 20 38 தான் வருது. இங்க என்ன இருக்கு? 166 இருக்கு. இப்போ 38 166 ரொம்ப தூரம். சோ இங்க பிளஸ்ங்கிறத மட்டும் கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ பிளஸ் மைனஸ் யூஸ் பண்ணா இந்த அளவுக்கு பெரிய நம்பர் வராது, ரைட்டா? இப்ப கண்டிப்பா மல்டிபிளிகேஷன் அது மாதிரி டிவிஷன் யூஸ் பண்ணாலும் நம்பர் கம்மி தான் ஆகும், ரைட்டா? இப்போ 32 அப்படின்னு இருக்கு. அதை 8 கொண்டு டிவைட் பண்ணா கம்மி தான் ஆகுது, இல்லையா? 16 கொண்டு டிவைட் பண்ணாலும் கம்மி தான் ஆகுது. மல்டிபிள் பண்ணாதான் பெருசாகும். அப்போ இதுல கண்டிப்பா EFG ஏதோ ஒன்ல மல்டிபிளிகேஷன் இருக்கணும். இந்த நம்பரை பார்க்கும்போதும் அதேதான். இங்க 504 இருக்கு. இங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்த்தா 200 கூட வந்திருக்காது. 504 வருது அப்படின்னாலே இதுல கண்டிப்பா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல மல்டிபிளிகேஷன் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும், சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 2 இடத்தை ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். வரலன்னா ஃபர்ஸ்ட் உள்ளதை மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்ததை ஆட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மாத்தி பண்ணலாம், சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பிளஸ் பண்ணிடலாமா? இங்க பிளஸ் பண்ணுவோம். 10 + 12 என்ன வருதுன்னு பாருங்க. 22 வரும். 22க்கு அப்புறம் ஒரு 8 இருக்கு. ஆட் பண்ணா மொத்தம் 30, ஓகேவா? சாரி, ஆட் பண்ணக்கூடாது, நம்ம லாஸ்ட் ரெண்டே மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். இப்ப 10 க்கு பதிலா பிளஸ் போடுவோம், 12 Fக்கு பதிலாவும் பிளஸ் போடலாம். போட்டுட்டு Gக்கு பதிலா மல்டிபிளிகேஷன் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பண்ணோம்னா இங்க வந்து ஆட் பண்ணோம்னா 32. பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிடக்கூடாது, மல்டிபிளிகேஷன் முடிச்சுட்டு தான் ஆட், ஓகேவா? இப்போ 8 × 18. எப்பவுமே டேபிள்ஸ்லாம் 30 டேபிள்ஸ் வரைக்கும் காணாம படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ இருந்து 18 × 8 மல்டிபிள் பண்ணக்கூடாது. டக்குன்னு தெரியற மாதிரி நம்ம டேபிள்ஸ் படிச்சு வச்சுக்கணும், சரியா? எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் இந்த 30 டேபிள் வரைக்கும் காணாம தெரிஞ்சிருக்கணும். ஸோ 18 8 அப்படின்னா 144 வரும், சரியா? 32 + 144 அப்படின்னா 166 கரெக்டா வந்துடுச்சு, ஓகேவா? இன்னொன்னு நமக்கு எங்க மல்டிபிளிகேஷன் தெரியாது, இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? லாஸ்ட் டிஜிட்டை செக் பண்ணலாம். இங்க 0 இங்க 2 ஆட் பண்ணா 2 வரப்போகுது. பிளஸ் 8 8 64 4. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா 6 வச்சு முடியுது. அதனால நம்ம ஃபுல்லா செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா இங்க பிளஸ் போட்டுட்டு இங்க மல்டிபிளிகேஷன் போட்டு பிளஸ் மல்டிபிளிகேஷன் பிளஸ் இந்த காம்பினேஷன் அடுத்த ட்ரை பண்ணலாம். அதுல லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம், சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்துடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. இங்க பிளஸ் வருது, இங்க பிளஸ் வருது, இங்க மல்டிபிளிகேஷன் வருது, சரியா? இதே பேட்டர்ன் அடுத்ததுக்கும் வருதான்னு பாருங்க. க்கு பிளஸ் போடணும், Fக்கு பிளஸ், இங்க மல்டிபிளிகேஷன், கரெக்டா? 154 + 50 அப்படின்னு சொல்லும்போது 204 வரும். அப்புறம் 20 × 15 15 × 2 30 300 வரும். பிளஸ் 300 அப்ப 504ங்கிறது பெர்ஃபெக்ட் வந்துடுச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா பேட்டர்ன் இதுதான். க்கு பிளஸ், Fக்கு பிளஸ், Gக்கு மல்டிபிளிகேஷன். இப்போ 25 + 7 + 12 × 11, ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்க்கலாமா? 5 + 7 12 2 வரப்போகுது. அப்புறம் 2 × 1 2 2 + 2 4 வரப்போகுது. 4 வச்சிருக்கிறது 164. ஆன்சர் 164, ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பசில் சம் மாதிரி கேட்டிருக்காங்க. இதையுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, சரியா? 7 boxes B1 B2 B3 B4 B6 B7 or placed one above the other. ஒரு 7 பாக்ஸ் இருக்கு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, சரியா? Only 2 boxes are placed above பாக்ஸ் B4. B4 எங்க இருக்கோ அதுக்கு மேல 2 பாக்ஸ் தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஃபர்ஸ்ட் 7 எண்ணத்தையும் போட்டுடுறேன், ஓகே? 1 2 3 4 5 6 7, சரியா? இதுல B4க்கு மேல 2 பாக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அந்த B4 இங்க தான் இருக்கும். அப்பதான் அந்த B4க்கு மேல 2 பாக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு.
இப்போ இந்த இது மட்டும் நமக்கு பாசிபிள், ஒரே ஒரு பாசிபிள் தான். ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்க, ஒன்லி ஒன் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் B7 அண்ட் B4. B7க்கும் B4க்கும் இடையில ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சான்ஸ் இருக்கு. இங்க B7 போட்டாலும் B7க்கும் B4க்கும் இடையில ஒன்னு இருக்கும். ஒருவேளை இங்க நம்ம B7 போட்டோம் அப்படின்னாலும் B7 B4க்கு இடையில ஒன்னு இருக்கும். கரெக்டா? அப்ப இதுல ரெண்டு பாசிபிள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட நம்ம விட்டுலாம், இந்த ஒரு பாயிண்ட விட்டுலாம். அடுத்த பாயிண்ட் போலாம். as many boxes are placed between B7 and B5 as between boxes B5 and B1. B7க்கும் B5க்கும் எவ்வளவு பாக்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு பாக்ஸஸ் தான் B5க்கும் B1க்கும் இடையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இப்போ B7க்கும் B5க்கும் இடையில எத்தனைன்னு தெரியாது, பட் அதே அளவுக்கு தான் B5க்கும் B1க்கும் இடையில இருக்கும்னு சொல்றேன். சரியா? அப்புறம் பாருங்க, 3 boxes are placed between B2 and B3. B2க்கும் B3க்கும் இடையில 3 பாக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, B2 is placed above B3. B2 அப்படிங்கிறது B3க்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் B2 B3 வச்சு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஸோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்னு B2 is placed above B3. B3க்கு மேல B2 இருக்கு அப்படிங்கிற மாதிரி, B3க்கு மேல B2. அது மாதிரி 3 boxes are placed. அப்ப இங்க ஒரு 3 லைன் இடையில வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போவே இந்த B2 B3 எங்க வரும்னு தெரியாது. இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா 2 சான்ஸ் கிட்ட வரும். கரெக்டா? அப்ப எல்லாமே இதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட தவிர, ஃபர்ஸ்ட் பார்த்த பாயிண்ட தவிர மத்த எல்லாமே ரெண்டு பாசிபிள் வருது. 2 பாசிபிள் 3 பாசிபிள் இந்த மாதிரி வருது. அப்ப நமக்கு வர சான்ஸ் இல்ல. இந்த கரெக்டா இருக்க இந்த B4 மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம சான்ஸ் எடுத்து பாசிபிள் தான் எடுத்து பார்க்க போறோம். எந்த பாசிபிள் எடுக்கலாம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட வந்து அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டோம் இல்லையா? B7 B4க்கு இடையில ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது B7 இங்க வரலாம் இல்லைன்னா இங்க வரலாம்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதுல வருது அப்படின்னு வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். வரல அப்படின்னா கீழே இந்த இடத்துல B7 வரும். ஏன்னா B4க்கும் B7க்கும் இடையில ஒன்னு வரணும். கரெக்டா? இப்ப 2 சான்ஸ் இருக்கு. அதுல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இருக்க சான்ஸ், ஃபர்ஸ்ட் பாசிபிள நம்ம யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் B7 இங்க போட்டுட்டோம். இப்ப பாருங்க வேற என்ன இருக்கு, B7க்கும் B5க்கும் இடையில எவ்வளவு பாக்ஸ் இருக்கோ அதேதான் B5க்கும் B1க்கும் இடையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க என்ன பண்ணலாம், இப்போ B7 B5, ஒருவேளை இந்த இடத்துல B5 போடுறோம்னு வச்சுக்கலாம். சரியா? அப்ப B7க்கும் B5க்கும் இடையில கேப்பே இல்ல. அப்ப அதே மாதிரி தானே B5க்கும் B1க்கும் இடையில கேப்பே இருக்கக்கூடாது. ஆனா இங்க பாருங்க B5க்கும் B1க்கும் இடையில வராது, B4க்கும் இடையில கேப் இல்லாம இருக்கு. சோ இந்த இடத்துல B5 போட சான்ஸ் இல்ல. ஏன்னா இந்த டயக்ராம் நமக்கு வரல. ரெண்டு B7 B5க்கு இடையில எத்தனை பேரோ அதே பேர் தான் வந்து B5 B1க்கு இடையில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாசிபிள் இங்க B5 போட்டா வராது. ஏன்னா B7 B5க்கு இடையில 0 இருப்பாங்க. ஆனா B5 B1க்கு இடையில வேற ஏதோ மெம்பர்ஸ் இருப்பாங்க, 0 விட தாண்டி இருப்பாங்க. அதனால இந்த B5ங்கிறது இந்த மேல இருந்து செகண்ட் பொசிஷன்ல வராதுன்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? அப்ப அடுத்த சான்ஸா B5 இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். B5 இங்க ட்ரை பண்ணோம்னா இப்ப பாருங்க B7க்கும் B5க்கும் இடையில 1 2 2 பேர் இருக்காங்க. அப்ப அதே சான்ஸ் தான் இங்கே இருக்கணும். கரெக்டா? B5க்கும் B1க்கும் இடையில அப்புறம் 1 2 B1. பெர்ஃபெக்ட். எல்லாமே ஃபில் ஆயிடுச்சா? அப்ப இதுதான் கரெக்ட். இங்க 2 பேர் இருப்பாங்க. B7க்கும் B5க்கும் இடையில 2 பேர். அதே ஆட்கள் தான் B5 B1க்கும் இடையில இருப்பாங்க. நம்மளால போட முடியுது. இதுக்கப்புறம் 3 பேரும் ட்ரை பண்ணோம்னா கீழே போயிடும். மொத்தமே நமக்கு 7 பாக்ஸ் தான் இருக்கு. சோ இந்த ஒரு பாசிபிள் தான் நமக்கு இருக்கு. இதை வச்சு நம்ம அந்த பாசிபிள முடிச்சிட்டோம். இனி அடுத்தது வேற என்ன பாயிண்ட்னு பாருங்க. இனி இந்த B2க்கும் B3க்கும் இடையில 3 பேர்னு பார்த்தோம் இல்லையா? இங்க பார்த்தோம் இல்லையா? B2 அப்புறம் ஒரு 3 கேப் B3. அதை நம்ம இதுல ஃபில் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஒருவேளை இங்க B2னா அதுல 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் B4, ஒருத்தர் B5, இன்னொருத்தர் இந்த கேப். இப்ப பேலன்ஸ் இருக்கிறவங்க B3. இப்ப எல்லாமே ஃபில் ஆயிடுச்சா? இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் ஃபில் ஆகாம இருக்கு. லாஸ்ட்ல இருந்து 3வது மட்டும் ஃபில் ஆகாம இருக்கு. நம்பர் 1 ஃபில் பண்ணிட்டோம், 2 ஃபில் பண்ணிட்டோம், 3 4 5 6 தான். இதுதான் B6. இங்கவா? இப்ப எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. how many boxes are there between B2 B7? B2க்கும் B7க்கும் இடையில எத்தனைன்னு கேக்குறாங்க. இங்க இருக்கு பாருங்க, B2 B7. 2 பேருக்கு இடையில ஒண்ணுமே இல்ல. கரெக்டா? 2 பேரும் பக்கத்துல இருக்காங்க. அப்ப எத்தனை பாக்ஸஸ் இடையில இருக்குன்னு கேட்டா ஒரு பாக்ஸுமே இல்ல. 0 தான் நம்மளோட ஆன்சர். 0 அப்படிங்கறது ஆப்ஷன் 3. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த 20th क्वेश्चन. இந்த क्वेश्चन உங்களை ட்ரை பண்ண சொல்லிருப்பேன் லாஸ்ட் வீடியோல உள்ள 3 क्वेश्चन இல்லையா? இது பாருங்க, இதுவும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோல, அதே பேட்டர்ன் தான். 51 * 16 at 18 # 25 = 24. அதாவது இதுல இருக்க சிம்பிள் எல்லாம் அங்க நம்ம வந்து EFG அந்த மாதிரி பார்த்தோம். இங்க சிம்பிளா கொடுத்திருக்காங்க. இந்த சிம்பிளுக்கு பதிலா ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் வரும். அது என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும்.
அதே மாதிரி இங்கேயும் 58 20 24 46 இதுக்கு இடையில மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் போட்டிருப்பாங்க, போட்டு நமக்கு 8 வந்திருக்கு. ஒரு விஷயம் நல்லா பாருங்க, இந்த இடத்துல 51 16 18 25 இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 24 இல்ல ரொம்ப பெரிய நம்பர் வரும். ஃபர்ஸ்டே 51 இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய நம்பர் வரும். அதே மாதிரி தான் இங்க 58 இருக்கு. ஆனா கடைசியா ஈக்குவல் டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நம்பர் இருக்கு. அப்ப இதுல வந்து பிளஸ் மட்டும் நம்மளோட காம்பினேஷனா இருக்காது, பிளஸ் கூட இப்போ மல்டிபிளிகேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெரிய நம்பர் ஆயிடும். சோ வந்து கண்டிப்பா மைனஸோ டிவிஷனோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். அப்பதான் அந்த நம்பர் வந்து கம்மியாக முடியும். கரெக்டா? இப்ப பிளஸ் இருந்துச்சுன்னா அது கூட கண்டிப்பா சப்ராக்ஷன் டிவிஷன் இந்த காம்பினேஷன் இருக்கலாம். வெறும் சப்ராக்ஷன் மட்டும் இருக்கலாம், இல்ல வெறுமனே டிவிஷன் மட்டும் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காம்பினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை டிவிஷன் இருக்கிறதா இருந்தா காமனா இருந்திருக்கணும். கரெக்டா? இப்ப இந்த இடத்துல டிவிஷன் போட்டா 51 16 டிவைட் ஆகாது. இப்ப இந்த இடத்துல டிவிஷன் வராது. இப்போ 16 18 போட்டாலும் டிவைட் ஆகாது, 18 25 போட்டாலும் டிவைட் ஆகாது. அப்போ இங்க டிவைட் ஆகலைன்னா கண்டிப்பா இங்கேயுமே டிவைட் ஆகாது, விட்டுலாம். அப்ப டிவிஷன் அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளஸும் மைனஸும் வச்சு மட்டுமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா மல்டிபிளிகேஷன் வராது, மல்டிப்ளை பண்ணிட்டோம்னாலே அது ஒரு பெரிய நம்பரை கொடுக்கும். நமக்கு ஈக்குவல் டுக்கு அப்புறம் 24 8 இங்க ஆப்ஷன் பார்க்கும்போதும் எல்லாமே 100 கீழே தான் இருக்கு. அப்படி பார்த்தா கண்டிப்பா மல்டிபிளிகேஷன் வராது. ஸோ பிளஸும் மைனஸோட காம்பினேஷன்ல தான் இது வரப்போகுதுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இனி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு நம்பர்லயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பெருசா இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் நம்பர்லாம் ஓரளவு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதா இருக்கு. அது மாதிரி இந்த நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தமே 8 தான் வந்திருக்கு, 1 டிஜிட் நம்பர் வந்திருக்கு. இங்க 58 இருக்கு, இங்க 46 இருக்கு. கரெக்டா? இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம சப்ராக்ட் பண்ணாலே பாதியா அந்த நம்பர் குறைஞ்சிரும். இதுவும் ஒரு பெரிய நம்பர், இதுவும் ஒரு பெரிய நம்பர். கரெக்டா? இப்ப நம்ம எப்படி பண்ணலாம்னா இந்த இடத்துல மைனஸ் வர சான்ஸ் அதிகம். ஓகேவா? அப்ப மொத்த ரெண்டுல நமக்கு தெரியாது. அதேதான் இங்க 51 இருக்கு 25 இருக்கு. அப்படியே நமக்கு பாதியா குறைக்கணும்னா நம்ம கண்டிப்பா இதுல சப்ராக்ட்னு ஒண்ணு பண்ணியிருந்திருக்கணும். அப்பதான் அப்படியே பாதியா கம்மியாகி வரும். சரியா? அப்ப இந்த இடத்துல சப்ராக்ஷன் இருக்கா, நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணலாமா? இங்க 58 இருக்கு, அதுக்கப்புறம் என்ன சிம்பிள்னு தெரியாது, 20 24 மைனஸ் 46. ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டா என்ன வருதுன்னு பாருங்க. 58ல இருந்து 46 சப்ராக்ட் பண்ணோம்னா இங்க ஒரு 4 அங்க ஒரு 8, கரெக்டா? 12 வருது. இந்த 12 விடையும் கம்மி தான் நமக்கு ஆன்சர். சோ கண்டிப்பா இந்த ரெண்டு இடத்துல ஒண்ணு வந்து இன்னும் ஒண்ணு சப்ராக்ஷனா தான் இருக்கணும். அது எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா லாஸ்ட் உள்ள இது மட்டும் மைனஸ்ன்றத கெஸ் பண்ணியாச்சு. அப்ப என்ன பண்ணலாம், பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்னொன்னும் சப்ராக்ஷன் பார்த்துட்டோம் இல்லையா, பிளஸ் மைனஸ் மைனஸ் காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம், இல்ல மைனஸ் பிளஸ் இந்த இடம் மைனஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதையுமே நம்ம ஃபுல்லா ட்ரை பண்ணாம நம்ம டைம் சேவ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்க்கலாம். சரியா? இப்போ ஒருவேளை மைனஸ் பிளஸ் மைனஸ் எடுக்கிறோம்னு வச்சுப்போம். இங்க 58 8 மைனஸ் 0 பிளஸ் 4 மைனஸ் 6 இதுதான் லாஸ்ட் டிஜிட் பார்க்கும்போது இந்த காம்பினேஷன் எடுத்தா. 8 மைனஸ் 0 8 8 பிளஸ் 4 12 12 மைனஸ் 6 அப்படின்னா 6 வச்சு முடிஞ்சிருக்கணும், 8 வச்சு முடியாது. அப்ப இந்த காம்பினேஷன் கிடையாது, மைனஸ் பிளஸ் மைனஸ். ஆனா லாஸ்ட் உள்ளது மைனஸ் தெரியும். அப்ப இதை ரெண்டையும் மாத்தி போட்டு பார்க்கலாம், பிளஸ் மைனஸ் போட்டு பார்க்கலாம். பிளஸ் மைனஸ் மைனஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பிளஸ் மைனஸ் மைனஸ்னா 58 பிளஸ் 20 மைனஸ் 24 மைனஸ் 46. ஓகேவா? இப்போ பாருங்க 8 பிளஸ் 0னா 8 வரும், மைனஸ் 4 இருக்கு, மைனஸ் 6 இருக்கு. அப்ப 8 மைனஸ் 4னா 4 4 மைனஸ் 6 வராது. அதனால 14 மைனஸ் 6 பண்ணி பார்த்தா 8ங்கிறது பெர்ஃபெக்ட்டா வருது. அப்ப இந்த இதை நம்ம ஃபுல்லா ட்ரை பண்ணிடலாம். பிளஸ் மைனஸ் மைனஸ். சரியா? இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் மைனஸ் பாருங்க. 58 பிளஸ் 20 அப்படின்னா 78ன்னு வரும். 78 மைனஸ் 24 மைனஸ் 46. கரெக்டா? 24 46னா 20 40 60 அதுக்கப்புறம் ஒரு 10, அதாவது 70 சப்ராக்ட் ஆயிரும். 78 மைனஸ் 70 8 பெர்ஃபெக்ட்டா வந்துடுச்சா? சோ பிளஸ் மைனஸ் மைனஸ் தான் இங்கேயும் பெர்ஃபெக்ட்டா வருதான்றத பார்த்துடலாம். 51 பிளஸ் 16 மைனஸ் மைனஸ் 18 மைனஸ் 25. 16 மைனஸ் 18னா மைனஸ் 2, மைனஸ் 2 மைனஸ் 25னா மைனஸ் 27. 51ல இருந்து மைனஸ் 27 பண்ணோம்னா 24 கரெக்ட். சரியா? இப்போ காம்பினேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, பிளஸ் மைனஸ் மைனஸ் இதுதான் காம்பினேஷன். ஓகேவா? இது நம்ம தெரியறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்பர்ஸை கொஞ்சம் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்கதான் ரெண்டு பெரிய நம்பர்ஸ் இருக்கு, இங்க நமக்கு ரொம்ப சின்ன நம்பர் இருக்குன்னா அந்த ரெண்டு பெரிய நம்பர் ஆட் பண்ணி இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ரெண்டுமே சப்ராக்ட் ஆனா மட்டும் தான். ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா அது 90 மேல போயிடும். கண்டிப்பா இந்த இடம் சப்ராக்ஷன்றது தெரிஞ்சிச்சு, இந்த ரெண்டு நம்பரை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதை விட இன்னும் நம்பர் கம்மியா, இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா கூட நமக்கு 12 வருது. அப்ப அதை விட சின்ன நம்பர் 8 வரணும்னா இன்னொரு சப்ராக்ஷன் கண்டிப்பா அதுல நடந்திருக்கணும். அது எங்கன்றதை நம்ம கெஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி பார்க்கும்போது பிளஸ் மைனஸ் மைனஸ் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பாருங்க, அதை தான் நம்ம இங்க போட போறோம். 45 பிளஸ் 55 பண்ண போறோம். பண்ணா நமக்கு என்ன வரும்? 100 வரும். அதுக்கப்புறம் மைனஸ் 10 பண்ணுவோம், மைனஸ் 20 பண்ணுவோம், அதாவது மைனஸ் 30. 100 மைனஸ் 30னா 70 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். இந்த கொஸ்டின் ஆன்சர் 70. 3 கொஸ்டினுக்குமே லாஸ்ட் வீடியோல கொடுத்திருந்தேன், எல்லாருமே கரெக்டா தான் பண்ணிருந்தீங்க. அது எப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இனி இப்போ இந்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இதுவுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க ஒவ்வொரு கொஸ்டின்மா.
சரி, first question பாருங்க. In a certain code language, walk is written as AFPP. What is the code for blow in that code language? ஒரு letter analogy question மாதிரி கேட்டிருக்காங்க. walk வந்து AFPP ஆ மாறி இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நம்பரா மாத்திடலாமா? walk அப்படின்னு சொல்லும்போது W க்கு 23, A க்கு 1, L க்கு 12, K க்கு 11. சரியா? இதே AFPP னா A க்கு 1, F க்கு 6, P க்கு 16, P க்கு 16. அப்ப என்ன ஆயிருக்கு, 23 1 ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு மொத்தமே 23 ல இருந்து 26 வரணும். அது ஒரு 3, இது ஒரு 1. ஸோ +4. 1 6 ஆகணும்னா +5, 12 16 ஆகணும்னா +4, 11 16 ஆகணும்னா +5. இப்போ பாருங்க 4 5 4 5 இதுதான் மாறி மாறி வருது. +4 +5 +4 +5. அப்ப அதே தான் இங்க வருதான்னு பார்க்கலாமா? B ல இருந்து +4, B னா 2, 2 + 4 6, 6க்கு என்னது F. F வச்சுதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து L பாருங்க, L ல இருந்து +5, Lங்கிறது 12, 12 + 5 அப்படின்னா 17, 17 னா Q, Qனா அப்ப இந்த ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க O இருக்கு, O ல இருந்து +4 பண்ணணும். கரெக்டா? O அப்படின்னு சொல்லும்போது 15, 15 + 4 னா 19, 19க்கு S வரும். S தான் ரெண்டு ஆப்ஷன். ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க W, W ல இருந்து +5 பண்ணணும். Wங்கிறது 20, இங்க தானே பார்த்தோம். W ல இருந்து +4க்கு A அப்படின்னா +5க்கு B, Bங்கிறது ஆப்ஷன் 1. ஓகே, இப்போ FQSB அப்படிங்கிறதா நம்மளோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா செகண்ட் கொஸ்டின். இதுவுமே பசில் சம் மாதிரி கேட்டிருக்காங்க. 5 plays P1 P2 P3 P4 P5 are to be staged from Monday to Friday of a week. ஓகேவா? 5 பேர் இருக்காங்க. 5 பேரோட பிளே வந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும். சரியா? ஒரு டே ஒருத்தர் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. P4 and P5 should not be first or last to be staged. P4ம் P5ம் ஃபர்ஸ்ட்லயும் ஸ்டேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது மண்டேயும் பண்ணிருக்க மாட்டாங்க, ஃப்ரைடேயும் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, P5 should be staged immediately before P3. P3 என்னைக்கு பண்றாங்களோ அதுக்கு முன்னாடி P5 பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து P2 should be staged immediately after P4. P4 என்னைக்கு பண்ணிருக்காங்களோ அதுக்கு அடுத்த நாள் P2 கண்டிப்பா பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. சரியா? 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் 1 play stage between P1 and P2. P1க்கும் P2க்கும் இடையில ஒருத்தர் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. யார் வெனஸ்டே பண்றாங்க? இந்த மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க. பசில் சம் தான். ஓகேவா? இப்போ மீனிங் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி வெனஸ்டே யாரு அப்படிங்கறது போடுங்க. நம்ம இதை பண்ணலாமா? மொத்தம் 5ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ ஒரு 5 பாக்ஸ் லைன் போட்டலாம். 1 2 3 4 5. மண்டேல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ மண்டே ஒருத்தர் பண்ணுவாரு, டியூஸ்டே ஒருத்தர் பண்ணுவாரு, வெனஸ்டே ஒருத்தவங்க பண்ணுவாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்ஸ்டே ஒருத்தவங்க பண்ணுவாங்க, ஃப்ரைடே ஒருத்தவங்க பண்ணுவாங்க. இதுல யாரையுமே பர்டிகுலரா கொடுக்கல, யார் எந்த டே பண்றாங்கன்னு கொடுக்கல. ஆனா கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? P4 P5 should not be first or last. P4ம் P5ம் இங்க வரமாட்டாங்க. P4 P5 இங்க வரமாட்டாங்க. மண்டேயும் வரமாட்டாங்க, ஃப்ரைடேயும் வரமாட்டாங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. P5 should be staged immediately before P3. இந்த P5 வந்து கரெக்டா P3க்கு முன்னாடி வருதுன்னு சொல்றாங்க. இந்த P5 கரெக்டா P3க்கு முன்னாடி வருது. P3 எங்க இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாடி இந்த P5 வருவாங்க. பட் நமக்கு இங்க நிறைய சான்ஸ் இருக்கு. இங்க இங்க P5 போட முடியாது. பட் இங்க P5 P3ன்னு போடலாம், இங்க P5 P3ன்னு போடலாம், இங்க P5 P3ன்னு போடலாம். அப்படி பார்த்தா ஒரு 3 பாசிபிள் கிட்ட வருது. சோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட உள்ள எங்கேயுமே சேர்க்க வேண்டாம், சைடுல வச்சுக்கலாம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. P2 should be staged immediately after P4. P4க்கு அடுத்து P2. சோ P4 எங்க வராங்களோ அடுத்தது P2. இது தனியா, இது தனியா. சரியா? இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. P4க்கு அடுத்து P2 வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே நமக்கு 3 பாசிபிள் வரும். ஃபர்ஸ்ட்ல P4 வராதுன்னு தெரியும். ஒருவேளை டியூஸ்டே வெனஸ்டே P4 P2 வரலாம். இல்ல வெனஸ்டே Thursday P4 P2, Thursday Friday P4 P2. 3 சான்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கும் 3 சான்ஸ், லாஸ்ட் உள்ளதுக்கும் 3 சான்ஸ் இருக்கு. சோ இந்த ரெண்டையும் இப்போதைக்கு விட்டுறலாம். வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். 1 play stage between P1 and P2. P1க்கும் P2க்கும் இடையில ஒரே ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. சோ P1 P2ன்னு இருக்கலாம், இல்ல P2 போட்டுட்டு அதுக்கப்புறம் P1 வரலாம். இதுலயே 2 பாசிபிள், இதுலயே 2 பாசிபிள் இருக்கு இந்த ஒரு பாயிண்ட்ல. ஆனா அந்த பாசிபிளும் நமக்கு அங்க நிறைய இருக்கும். கரெக்டா? இங்க P1 P2 P1 P2 P1 P2 அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தா P2 P1 P2 இந்த மாதிரி நிறைய சான்ஸ் இருக்கு. சரியா? இப்போ இதுவுமே நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கம்பைன் பண்ணணும். அதை தவிர வேற வழி இல்ல. தனித்தனியா பார்க்கும்போது நிறைய சான்ஸ் இருக்கு. சோ கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம். இது ரெண்டும் பக்கத்துல வருதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? P5 P3யா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு P5 ஃபர்ஸ்ட் உள்ளதுல P5 வராதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் டியூஸ்டேவை தான் P5 ஃபர்ஸ்ட் பாசிபிள் போடுவோம். சரியா? இந்த P5னா கண்டிப்பா அடுத்த உள்ளது P3யா தான் இருக்கும். பேலன்ஸ் இருக்கிறது P4 P2. கரெக்டா? அப்ப இந்த ரெண்டுல மட்டும் தான் P4 P2. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல P4 வராது. பேலன்ஸ் இருக்க P4 P2ன்னு வரப்போகுது. இது ஒரு பாசிபிள் முடிச்சிட்டோம். ஓகேவா? இதே செகண்ட் பாசிபிள் பார்த்துட்டோம்னா P5 P3 ஒருவேளை இங்க வரும். P5 P3 இந்த இடத்துல P4 P2 பேலன்ஸ் இருக்க P4 P2 இங்கதான் வந்தாகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வராதுன்னு பார்த்துட்டோம். மொத்தமே இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது 2 பாசிபிள் தான் இருக்கு. ஏன்னா 2 பேர் பக்கத்துலன்னு தெரிஞ்சுட்டு, இங்கேயும் பக்கத்துலன்னு தெரிஞ்சுட்டு அப்படி பார்க்கும்போது P5 P3 P4 P2
இங்க P4 P2 P5 P3 வேற எங்கேயுமே நம்மளால இதை வைக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல P4 P5 வராதுன்னு தெரிஞ்சிச்சு. சோ மொத்தமே இந்த ரெண்டையும் சேர்க்கும் போது 2 பாசிபிள் தான் இருக்கு. இந்த P5 P3 எங்க வரும்? இது வந்து மாத்தி வரலாம், இல்ல இப்படி வரலாம். ரெண்டு கிராஸ்ல வந்து நமக்கு வரலாம். சரியா? இப்ப 2 பாசிபிளுமே இருக்கட்டும். இனி நமக்கு இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? அது எதுல எந்த பாசிபிளா மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா ஆன்சர் வந்துடும். இன்னொரு பாசிபிள் என்ன பார்த்தோம்? P1 P2 இடையில ஒரே ஒருத்தர் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அதை நம்ம இதுல போட்டு பார்க்கலாமா? P1க்கும் P2க்கும் இங்கதான் P2 இருக்கு. கரெக்டா? இந்த P2 இருக்கு. P2க்கும் P1க்கும் இடையில ஒருத்தர்னா கண்டிப்பா P1 இங்க இருந்திருக்கணும். ஆனா அங்க P3 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பாசிபிள் வராது. செகண்ட் பாசிபிள் பாருங்க, P2 இங்க இருக்கு. ஒருத்தர் தான் இருக்கணும்னா இந்த P3 இருக்க இடத்துல வரலாம், இல்ல இங்க வரலாம். அப்படி பார்த்தா P1க்கும் P2க்கும் இடையில 2. அப்ப இங்கதான் P1 வந்துருச்சு. அப்ப செகண்ட் பாசிபிள் தான் நமக்கு கரெக்டா இருக்கு. P1 P4 P2 P5 P3 இதை போட்டா எல்லாமே சொல்லியிருக்க 3மே நமக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். P5யும் P3யும் பக்கத்துலன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்துரும். P4 P2 பக்கத்துலன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்துரும். P1க்கும் P2க்கும் இடையில ஒருத்தர்னு சொல்றாங்க, அதுவும் வந்துரும். ஃபர்ஸ்டும் லாஸ்ட்லயும் P4 P5 வராதுங்கிறாங்க, அதுவும் வந்துரும். இப்ப எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டா வரதுக்கு இந்த ஒண்ணு தான் நமக்கு கரெக்ட். ஓகேவா? மத்தெல்லாம் ரேஸ் பண்ணிடலாமா? கன்ஃபியூஸ் ஆயிட்டு. சரி, அப்ப 2 பாசிபிள் கம்பைன் பண்ணி 2 பாசிபிள் போட்டுட்டு அந்த 2 பாசிபிள்ல 3வது இருக்கிறத வச்சு எந்த பாசிபிள் கரெக்ட் அப்படிங்கறத பாத்துடலாம். ஓகே, நமக்கு கிடைச்சிட்டு மண்டே P1, டியூஸ்டே P4, வெனஸ்டே P2. சரியா? இப்ப நம்ம கொஸ்டினே அதான், வெனஸ்டே யாருன்னு தான் கேக்குறாங்க. அப்ப P2 தான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் P2, ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். வெனஸ்டே யாருக்கு? P2. அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாயிண்டிங் டு a woman, a man said her father is the husband of the mother of the brother of my father. How is that woman related to that man? ஃபர்ஸ்ட் இந்த மைல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மை ஃபாதர் அப்படிங்கறது இதை யாரு சொல்றா? மேன் தான் சொல்லிட்டு இருக்கான். ரைட்டா? அப்ப மேனோட ஃபாதர் தான் மை ஃபாதர். சரியா? நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு மேன் இருக்கிறதா வச்சுக்கலாம். சரியா? ஒரு மேன் இருக்காங்க, அந்த மேனுக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க. இதுதான் இந்த மை ஃபாதர் முடிஞ்சு. அதுல பாயிண்டிங் டு விமன், ஒரு விமனை பார்த்து அந்த ஆள் சொல்லியிருக்காரு. அந்த விமனை பார்த்து என்ன சொல்றாங்க? ஹர் ஃபாதர் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் த மதர் ஆஃப் த பிரதர் ஆஃப் மை ஃபாதர். இப்ப நம்ம பின்னாடி இருந்து போனோம். மை ஃபாதரோட பிரதர். அப்ப இந்த மேனுக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, இந்த ஃபாதருக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. சரியா? ஃபாதருக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. இந்த பிரதரோட மதர் அப்படின்னா இங்க மதர் வருவாங்க. அதுக்கப்புறம் மதரோட ஹஸ்பண்ட் அப்படின்னா இந்த மதருக்கு ஒரு ஹஸ்பண்ட் இங்க வந்துருவாங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா? இப்படி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. ஹர் ஃபாதர் இஸ் த ஹஸ்பண்ட். இந்த ஹஸ்பண்ட் அப்படிங்கறது அவளோட ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்களே அந்த விமனோட ஃபாதர். அப்ப இந்த ஆள் வந்து இந்த ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவங்க வந்து யாரோட ஃபாதர்? இந்த விமனோட ஃபாதர். அப்போ இவங்க ஃபாதர் அப்படின்னா இந்த மதர் தான் அவங்களோட, இப்ப 2 பேரோட குழந்தையா இருப்பாங்க. ஆனா ஒரு விமன், இங்க ஃபாதர் இங்க பிரதர்னு பாத்துட்டோம். ஜெண்டர் வந்து மெயில் வருது. அப்ப நமக்கு இங்க ஒரு ஃபீமேல் ஜெண்டர் கண்டிப்பா வரணும். அப்பதான் இந்த என்ன வருது? ஹர் ஃபாதர் அப்படிங்கறது நமக்கு கரெக்டா வரும். சரி, அப்ப இந்த பிரதருக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, இல்லையா? ஃபாதருக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. இந்த மேனோட ஃபாதருக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாதான் இந்த ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவங்க இந்த சிஸ்டருக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி கரெக்டா வரும். இப்ப எல்லாமே ஃபில் பண்ணிட்டோமா? இப்ப பாருங்க, how is that woman related to the man? இந்த women அப்படிங்கிறவங்க தான் இந்த சிஸ்டர், இந்த மேன்றவங்க இங்க இருக்காங்க. சோ மேனோட ஃபாதரோட சிஸ்டர் அப்படிங்கறதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி ஒருக்க கூட சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டிங் டு விமன், ஒரு விமனை பார்த்து மேன் சொல்றாங்க. சரியா? மேன் என்னென்னமோ சொல்றாங்க. அதுல நீ ஃபர்ஸ்ட் நம்ம மை அப்படிங்கறதான் எடுக்கணும். மைங்கிறது மேன், மை ஃபாதர் அப்படின்னா அந்த மேனோட ஃபாதர். ஸோ ஃபர்ஸ்ட் மேனை போட்டுட்டு அவங்களுக்கு ஃபாதரை போட்டுட்டேன். அப்புறம் பின்னாடி இருந்து வரும்போது ஃபாதருக்கு ஒரு பிரதர் இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ பிரதரை போட்டுட்டோம். அப்புறம் பிரதருக்கு ஒரு மதர் இருக்காங்க, மதருக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இதுவும் ஃபாதர் தான். மதர் ஃபாதர், இந்த பிரதர், இந்த மேனோட ஃபாதரோட ஃபாதரும் மதரையும் வரைக்கும் போட்டுட்டோம். 3rd ஜெனரேஷன் வரைக்கும் அவங்க அப்பா, அப்புறம் அவங்க அப்பாவோட அப்பா அம்மாவை போட்டாச்சு. இது ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஹஸ்பண்ட் வர முடிச்சிட்டோம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பொண்ணு இவங்களுக்கு இந்த ஹஸ்பண்டுக்கு யாரு அப்படின்னா இந்த ஃபாதருக்கு யாருன்னா ஹர் ஃபாதர், அவளோட ஃபாதர். அப்ப எங்க அப்பாவுக்கும் அது ஃபாதர், அந்த பொண்ணுக்கும் அது ஃபாதர் அப்படின்னா அவங்க 2 பேருமே சிஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. இப்போ ஃபாதரோட சிஸ்டர் அப்படிங்கறது போட்டுரும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 4th கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஸ்ட்ரிங் given below made up of letter number symbol. ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்காங்க, லெட்டர் நம்பர் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. How many 3 are immediately followed by an alphabet? இங்க எவ்வளவு 3, அதுக்கப்புறம் ஒரு ஆல்பபெட்ஸ் ABCDன்னு ஏதாச்சும் இருக்கும். சரியா? 3க்கு அப்புறம் இந்த எங்க வந்து ஆல்பபெட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எவ்வளவு 3 இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எங்கெல்லாம் 3 இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஒருக்கா பார்க்கணும். அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் ஆல்பபெட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்படி வரிசையா பார்க்கும்போது இங்கதான் 3 இருக்கு, ஆனா அதுக்கு பக்கத்துல ஆல்பபெட் இல்ல. சரியா? இருக்கிறது ஒரு % சிம்பிள் தான் இருக்கு. அப்ப இந்த 3 வராது. ஓகே, ஒரு 3 விட்டுலாம். அடுத்த 3 பாருங்க.
பார்த்தா அதுக்கு பக்கத்துலயும் ஆல்பபெட் இல்ல, சிம்பிள் தான் இருக்கு, விட்டுருங்க. இங்க பாருங்க 3G இருக்கு. 3ங்கிறது ஒரு நம்பர், Gங்கிறது ஒரு ஆல்பபெட். சோ 1 தான் இப்போதைக்கு கிளிக் ஆயிருக்கு. அடுத்து அப்படியே வரிசையா வந்தீங்கன்னா 3 இல்ல, இங்கதான் 3 இருக்கு. ஆனா 3க்கு அப்புறம் சிம்பிள் இருக்கு. இப்ப இதையும் விட்டுறலாம். அடுத்தது 3 இங்கதான் இருக்கு, அதுக்கப்புறமும் சிம்பிள் தான் இருக்கு. இப்போ 3G அப்படிங்கிற ஒரே ஒரு இது மட்டும் தான் நமக்கு இருக்கு. கரெக்டா? இப்போ இங்க ஹவு many எவ்வளவு 3ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆல்பபெட் இருக்குன்னு கேட்டா ஒன்னே ஒன்னு. இப்போ 1ங்கிறது ஆப்ஷன் 2. இப்போ 4th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 ஆன்சர் 1. சரியா? அடுத்து பார்க்கலாமா? 5th கொஸ்டின் பாருங்க. ஒரு மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. 810, 815, 802, 823, 794 கொஸ்டின் மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க 10ல இருந்து 15 ஆயிருக்குன்னா +5 ஆக போகுது. 15ல இருந்து 802னா திருப்பி சப்ராக்ட் ஆயிருக்கு. எவ்வளவு? 15ல இருந்து 2னா 15 - 2 13 சப்ராக்ட் ஆயிருக்கு. 2ல இருந்து 23 அப்படின்னா 21 ஆட் ஆயிருக்கு. அப்புறம் 23ல இருந்து 94 794 இல்ல, இங்க ஒரு 6 அங்க ஒரு 23. 6 + 23 இருக்கும்போது 29 வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு தெரியல, கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க 5 13 21 29 ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு. சோ கண்டிப்பா இதுக்கப்புறம் ஆட் ஆயிருக்கும்னு தெரியுது. 794ஓட பெரிய நம்பர். ஆனா ஆப்ஷன்லயுமே எல்லாமே பெரிய நம்பர் தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு ஒண்ணுமே தெரியல. செகண்ட் இதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். 5 வந்து 13 மாறி இருக்குன்னா இது கூட 5 13 மாறதுக்கு 8 ஆட் பண்ணும். 13 21 ஆகணும்னா 13ல இருந்து 20க்கு 7 அப்புறம் 8 ஆகணும். 21 29 ஆகணும்னாலும் 8. எல்லாமே 8 8 8 ஆட் ஆயிருக்கு. இப்போ 29ல இருந்து திருப்பி ஒரு 8 ஆட் ஆகணும். 29 + 8 அப்படிங்கும்போது 37 வந்திருக்கும். கரெக்டா? அப்போ 37 இது கூட ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. 794 37. ஆட் பண்ணா லாஸ்ட் 1 வச்சு தான் முடிஞ்சிருக்கணும். அதை வச்சு கெஸ் பண்ணலாம். 831 அப்படிங்கறது ஆன்சர். ஓகேவா? 31 கரெக்ட். 831 ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் வருது. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின். அடுத்து பாருங்க 6th கொஸ்டின். A, B, C, D and E are 5 friends sitting in a single row facing north. 5 பேர் இருக்காங்க, நார்த் பார்த்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. A வந்து C யோட 4th ரைட்ல இருக்குன்னு சொல்லுது. B is sitting second to the right of C. C யோட செகண்ட் ரைட்ல B இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் D is sitting to the immediate left of B. B யோட immediate leftல D இருக்காங்கன்னு சொல்றாங்க. Who is sitting on the immediate left of E? E யோட immediate leftல யார் இருப்பா? ஓகேவா? பார்க்கலாமா? மொத்தம் 5 பேருன்னு சொல்லிட்டாங்களா? 1 2 3 4 5. 5 பேரை போட்டுட்டோம். அப்புறம் பாருங்க A is sitting 4th to the right of C. C யோட 4th ரைட்ல A இருக்குன்னு சொல்றாங்க. C எங்க போடுறோமோ அங்க இருந்து 4th ரைட் 1 2 3 4 அங்கதான் A இருக்கும். அப்படி பார்த்தா ஒரே ஒரு பாசிபிள் தானே இருக்கு. ஏன்னா கரெக்டா 5 பேர் இருக்கணும். 1 2 3 4 5 கரெக்டா இருக்காங்க. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் தான் C வரணும், அடுத்ததுதான் A வரணும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே நமக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டு. அடுத்தது பாருங்க B is sitting second to the right of C. C யோட செகண்ட் ரைட்ல B இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, C யோட செகண்ட் ரைட்ல B. ஏன்னா எல்லாருமே நார்த் பார்த்து, சோ இது லெஃப்ட் ரைட், நம்மளோட லெஃப்ட் ரைட்லயே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க வேற என்ன பாயிண்ட் இருக்கு. D is sitting to the immediate left of B. B யோட லெஃப்ட்ல வந்து D இருப்பாங்கன்னு சொல்றாங்க. B யோட லெஃப்ட்ல D. எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது E தான். E-யும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Who is sitting on the immediate left of E? E யோட லெஃப்ட்ல யார் இருக்கான்னு கேக்குறாங்க. E யோட லெஃப்ட்ல B இருக்காங்க. அப்ப ஆன்சர் B. ஓகேவா? ஒரு சிம்பிளான क्वेश्चन. டக்குன்னு முடிஞ்சிட்டு பசில் தான், ஆனா டக்குன்னு முடிகிற மாதிரி ஈஸியான क्वेश्चन. சரியா? அடுத்து பார்க்கலாமா? 7th கொஸ்டின் பாருங்க. இதுவுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதே மாதிரி பெருசா கொடுத்திருக்காங்க. நம்பர், சிம்பிள், ஆல்பபெட்ஸ் எல்லாமே கம்பைன் ஆன மாதிரி லெட்டர், நம்பர், சிம்பிளோட காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஹவு many 4 ஆர், அங்க நம்ம 3ன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க எவ்வளவு 4 இருக்கு, அந்த 4 வந்து immediately followed and preceded by an alphabet. இதுக்கு முன்னாடி 3க்கு பக்கத்துல அடுத்தது ஆல்பபெட் அந்த மாதிரி பார்த்தோம். ஆனா இங்க 4க்கு முன்னாடி ஒரு ஆல்பபெட், பின்னாடி ஒரு ஆல்பபெட் இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை 4 இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, அப்ப இது ஃபுல்லா 4 எங்க இருக்குன்னு பார்த்து அதுக்கு முன்னாடி பின்னாடி ஆல்பபெட் இருக்கிற மாதிரி எத்தனை 4 இருக்குன்னு பார்த்து ஆன்சர் போடணும். இது என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? சோ ஆன்சர் நீங்க வந்து பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? 7th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. 8th பார்க்கலாமா? 8th கொஸ்டின். 8th பாருங்க. 6 லெக்சர்ஸ் A1 A2 A3 A4 A5 A6 6 லெக்சர்ஸ் இருக்குது. 7 days நடத்துறாங்க. ஓகேவா? ஆனா 6 லெக்சர்னு போட்டிருக்காங்க. 7 நாள் நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. சண்டே டு சாட்டர்டே நடக்குது. அப்ப ஏதோ ஒரு நாள் லெக்சர் நடக்க வாய்ப்பு இல்ல. சண்டேல இருந்து சாட்டர்டேல ஒரு நாள் நடக்கல. ஏன்னா A7 வரைக்கும் வந்திருக்கணும், நமக்கு A6 வரதா இருக்கு. ஒன்லி 1 லெக்சர் ஆன் ஈச் டே. ஒரு நாள் ஒரு லெக்சர் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பசில் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? there should be a gap of 2 days between A5 A4. A5க்கும் A4க்கும் இடையில 2 நாள் கேப் இருக்கு. ஓகே, A5க்கும் A4க்கும் இடையில 2 கேப் இருக்குன்றாங்க. இல்ல A4க்கு அப்புறம் 2 கேப் வந்து A5 வந்திருக்கலாம். எப்படி போட்டாலும் 2 பாசிபிள் இருக்கு. சரியா? அப்புறம் பாருங்க A2 should be organized on Tuesday. ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டாங்க. A2 வந்து Tuesday தான் இருக்குது and should not be organized just before A4.
A4க்கு முன்னாடி A2 கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் A1 should not be organized on Thursday. A1 Thursday ஆர்கனைஸ் பண்ணலன்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் 1 day there will be no lecture. கரெக்ட் இல்லையா? ஒரு நாள் இருக்காது. ஏன்னா இங்க வந்து 6 lecture ஆனா 7 days அப்படின்னா ஒரு நாள் இல்ல. சரியா? அந்த டே ஃப்ரைடே கிடையாது. ஃப்ரைடே இஸ் நாட் தட் டே. ஒரு நாள் லெக்சர் கிடையாது. ஆனா ஃப்ரைடே கண்டிப்பா லெக்சர் இருக்கு. அந்த இல்லாத நாள் வந்து ஃப்ரைடே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. and just before that day A4 will be organized. என்னைக்கு லெக்சர் இல்லையோ அதுக்கு just before that அதுக்கு முந்தின நாள் A4 இருந்திருக்கும். A4 will be organized வரும். A4 வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்க A3 should be organized immediately after A6. A6க்கு அப்புறம் உடனே A3 இருக்கு. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்டா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது which lecture is organized on Thursday. Thursday யாருக்கு லெக்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரியா? A3 A6 A2 A5 இந்த क्वेश्चனும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே பார்த்த பசில் பேட்டர்ன் தான். எல்லாத்தையும் இருந்து ஒரு 6 பாக்ஸ் போட்டுட்டு ஒன்னொன்னா ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். கன்ஃபார்மா இருக்கிறத ஃபில் பண்ணணும். பாசிபிள் இருக்கிறத தனியா வச்சுட்டு 2 பாசிபிள் கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே பார்த்த பேட்டர்ன் தான். இந்த क्वेश्चனும் ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்ப 7th நம்ம ஏற்கனவே பார்த்த பேட்டர்ன், 8th பார்த்தது தான். ஸோ 7th and 8th क्वेश्चन நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? இது இன்னும் கொஞ்சம் क्वेश्चंस இருக்கு. மொத்தம் 20 क्वेश्चंस ஒரு செட்ல. பேலன்ஸ் இருக்க क्वेश्चन நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? 7th and 8th மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.